பல்லார் முனியை பயனிலை சொல்லுவான் எல்லாரும் வெல்லப்படும். இது திருக்குறள். சொல்லுவதை சரியாக சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாமல் புரளி பேசுகின்ற பொழுது அது மற்ற எல்லாராலும் இகழப்படுவார்கள். அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். இது உங்கள் முத்தமிழ் பார்வை. நான் உங்கள் அன்பின் மாங்குடி கே முத்தமிழ் செல்வன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒரு நாட்டுல ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னர் மிகச் சிறப்பானவர், தர்ம சிந்தனை உடையவர், பிறருக்கு உதவ வேண்டும் என்ற குணம் உடையவர். அவரை நாடி யார் வந்தாலும் அவர்களுக்கு தேவை என்ன என்பதை அறிந்து அதை தருகின்ற ஒரு தயாள குணம் உடையவராக இருந்தார். அதோடு எல்லாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்ற காரணத்தினால் அன்னதானம் வழங்குவதை அதை ஒரு முக்கிய குறிக்கோளாகவே கொண்டு செயல்படுத்தி கொண்டிருந்தார். யாரும் பசியோட வரக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். அந்த மாதிரி தினந்தோறும் அன்னதானம் வழங்குவது வழக்கமாக கொண்டிருந்த அந்த மன்னன், அதுலயும் குறிப்பா என்ன செய்வார் அப்படின்னா, ஏழை எளிய மக்களோடு இந்த யாசகம் பெறுகின்ற சுவாமியார்கள்லாம் இருக்காங்கல்ல, அவர்களையெல்லாம் தேடி வந்து அவர்களுக்கெல்லாம் உணவளிக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். இந்த மாதிரி அவர் உணவளித்துக் கொண்டிருந்த சமயம், ஒரு நாள் வழக்கம் போலவே உணவளிக்கின்ற சமயம் அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ எல்லாரும் உணவை பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்துல ஒரு பருந்து ஒரு பாம்பை கொண்டு அதனுடைய அலகின் நுனியில் தூக்கி செல்கின்றது. இப்போ தூக்கிட்டு போகும்பொழுது இந்த உணவு பரிமாறிக்கொண்டிருந்த இடத்திற்கு நேர் மேல போகும்போது அந்த பாம்பின் வாயில் இருக்கின்ற ஒரு துளி விஷம் அந்த உணவில் விழுந்து விடுகிறது. அந்த உழுந்த அந்த உணவை அந்த கரண்டில் எடுக்கிற பொழுது அது ஒரு சுவாமியாருக்கு போயிடும். இப்போ அந்த உணவை சாப்பிட்ட அந்த சுவாமியார் மரணித்து விடுகின்றார். இப்போ மரணம் நிகழ்ந்து விட்டது. மரணம் நிகழ்ந்தவுடன் அவருடைய உயிரை சித்திரகுப்தன் அவர்கள் என்ன செய்யறாரு அப்படின்னா, யமலோகத்துக்கு அழைச்சிட்டு போறார். இப்ப அழைச்சிட்டு போகும்போது அவர் யோசிக்கிறாரு, இந்த சுவாமியார் இறந்து போனார் இல்லையா, அந்த இறந்து போன சாமியாருடைய கர்ம வினையை யார் மீது சுமத்துவது அப்படின்னு யோசிக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, இப்ப மன்னன் மீது சுமத்த முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, மன்னன் மிகுந்த தயாள குணமுடையவர், எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனாலும் அந்த உணவில் விஷம் விழுந்தது அவருக்கு தெரியாது. ஆக அதுக்கான பொறுப்பு மன்னனுக்கு இல்லை. சரி, அப்போ பருந்தின் மேல செய்யலாமா? பருந்து அதற்கு தேவையான உணவை எடுத்து செல்லுகிறது. அதுக்கு இதுல விஷம் உழப்போகுதுங்கிறது அதுக்கும் தெரியாது. ஆக பருந்தின் மீதும் தவறில்லை. சரி, என்ன செய்யறது? அப்போ பாம்பின் மீது, பாம்பு ஏற்கனவே அது இறந்து விட்டது. எடுத்து செல்லுகின்ற போது வாயிலிருந்த ஒரு துளி விஷம் அந்த உணவில் விழுந்து விடுகிறது. ஆக பாம்பும் அதற்கு காரணம் இல்லை. ரொம்ப குழம்பி போறார். இதற்கான கர்ம வினையை யார் மீது சுமத்துவது என்று தெரியாத சித்திரகுப்தன் குழம்பி போய் யமதர்மன்ட்ட போய் கேட்கிறார். யமதர்மன் இதை கேட்டுட்டு அவரும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்ப சித்திரகுப்தன் சொல்றார், சரி நீ கவலைப்படாத, இதற்கான பதில் உனக்கு வெகு விரைவில் கிடைத்து விடும். அதனால இதை அப்படியே விட்டுட்டு நீ போய் மற்ற வேலையை பார் அப்படின்னு சொல்லிடுறார். சரின்னு சொல்லிட்டு சித்திரகுப்தனும் போயிடுறார். இப்போ அதே நாடு, அதே மன்னன், அதே தர்ம சிந்தனையோடு அந்த அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு 3 சாமியார் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வழியா வர்றாங்க. பசி நேரம். சரி, இங்கதான் மன்னர் எல்லாருக்கும் உணவளிக்கிறார்ல, அங்க போய் நம்ம சாப்பிட்டுட்டு போலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. வழி தெரியல. அங்க வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு அம்மா கிட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா, அம்மா இந்த மாதிரி மன்னர் சாப்பாடு போடுறாருங்களே, அதுக்கு எப்படிங்க போகணும் அப்படின்னு வழி கேட்கிறாங்க. அப்ப வழி கேட்கிற பொழுது அந்த அம்மா என்ன செய்யறாங்க, சரியான வழியை சொல்லி இந்த வழியா செல்லுங்கன்னு தன்னுடைய கையால் அந்த வழியை காட்டுகிறார்கள். அந்த அம்மா சொன்ன உடனே அந்த சாமியார்லாம் புறப்பட்டு போறாங்க. உடனே அந்த அம்மா அவங்கள கூப்பிட்டு, ஐயா நீங்க போங்க, சாப்பிடுங்க, அதெல்லாம் ஒன்றும் தவறில்லை. ஆனாலும் அந்த மன்னன் அளிக்கின்ற உணவில் விஷம் கலந்து சில சாமியார்களை சாகடிப்பதாக ஒரு செய்தி இருக்கிறது, பார்த்து நடந்துங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்றாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த சித்திரகுப்தனுக்கு இப்பொழுது புரிந்து விட்டது அந்த கர்ம வினையை யார் மீது சுமத்த வேண்டும் என்று. அதை இந்த தவறான செய்தி சொன்ன அந்த பெண் மீது அந்த கர்ம வினை சுமத்தி விடுகின்றார் சித்திரகுப்தன்.
இது ஒரு சாதாரண செய்தியாக கூட நமக்கு தெரியலாம். இதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய நீதி என்ன, அதை நாம சரியா புரிஞ்சுக்கணும் இல்லையா? என்னன்னா, நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவரை பற்றி, நமக்கு துன்பம் தராத ஒருவரை பற்றி, சரியான உண்மை தெரியாத ஒருவரை பற்றி புரளி பேசக்கூடாது. அப்படி பேசுவதால் ஏற்படுகின்ற தீமை என்ன என்பதை இந்த செய்தி உங்களுக்கு விளக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார், பல்லார் முனிய பயனிலை சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். இல்லையா? சிந்திக்கலாமே. நல்லதை சொல்லுவோம், நல்லதை செய்வோம், பிறருக்கு எப்பொழுதும் நல்லதையே நடக்க வேண்டும் என்று நினைப்போம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நம்முடைய நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சரி நண்பர்களை, மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். உங்கள் அன்பின் மாங்குடி கே. முத்தமிழ்ச்செல்வன். வணக்கம் நண்பர்களே.